வேங்கை வயல் வழக்கில் காவல்துறையின் குற்றப்பத்திரிகையை விசாரணை நீதிமன்றம் ஏற்கக்கூடாது என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியிருக்கிறார். தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் சமய மணிவண்ணன் வழங்க கேட்கலாம். சமய மணிவண்ணன் வணக்கம். என்ன சொல்லியிருக்கிறார் திருமாவளவன்? விரிவான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். வேங்கை வயல் வழக்கில் இன்றைய தினம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அந்த வேங்கை வயல் வழக்கில் காவல்துறையின் குற்றப்பத்திரிகையை விசாரணை நீதிமன்றம் ஏற்கக்கூடாது எனவும் இவ்வழக்கை சிபிஐ விசாரணைக்கு தமிழ்நாடு அரசை ஒப்படைக்க வேண்டும் எனவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தினார். மேலும் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வேங்கை வயல் வழக்கில் தமிழ்நாடு காவல்துறை பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த மூவரை குற்றவாளிகள் என கூறியிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும் காவல்துறையின் குற்றப்பத்திரிகையை விசாரணை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது எனவும் மேல் விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் எனவும் திருமாவளவன் அவர்கள் வலியுறுத்தினார். தொடர்ந்து அவர் மேலும் அந்த அறிக்கையில் அளித்துள்ள தகவல்களின்படி இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விட்டதாகவும் 3 பேர் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் எனவும் அந்த 3 குற்றவாளிகளும் பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள் எனவும் திருமாவளவன் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்களுக்கு எதிரான வழக்கில் பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்களை குற்றவாளிகளாக கூறியிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும் திருமாவளவன் அவர்கள் இந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக இந்த வேங்கை வயலில் குடிநீரில் மனித கழிவு கலக்கப்பட்ட குற்றம் நிகழ்ந்து 2 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது எனவும் ஆரம்ப நிலையிலேயே இந்த வழக்கில் காவல்துறை பட்டியல் சமூகத்தினருக்கு எதிராக நடந்து கொள்கிறது என்ற குற்றச்சாட்டு எழுந்ததாகவும் தற்போது பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்கு எதிராகவே இந்த குற்ற வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இது தொடர்பாக உண்மையான குற்றவாளிகளை காப்பாற்றும் நோக்கோடு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தோன்றுவதாகவும் தெரிவித்துள்ள அவர் இந்த வழக்கை விசாரித்து வரும் விசாரணை நீதிமன்றம் சிபிசிஐடி தாக்கல் செய்திருக்கும் குற்றப்பத்திரிகையை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடாது எனவும் அதே போன்று இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க உத்தரவிட வேண்டும், அதாவது தமிழக அரசு சிபிஐ விசாரணைக்கு அனுப்ப வேண்டும் எனவும் திருமாவளவன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். விவரங்களுக்கு நன்றி சமய மணிவண்ணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.